முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி ஐயாவை பாருங்க. அவரு அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, நான்காவது தலைவர் ட்ரெய்லர் போட்டாங்க. சேலம் மாநாட்டில் பார்த்தேன். இன்பநிதி ஸ்டாலினை சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டிலே அறிமுகம் செய்து வைத்தார். ஒரே குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்னவெல்லாம் போதிச்சாங்களோ அதற்கு நேர் எதிரே திராவிட கழகங்கள், அதனுடைய ஆட்சி மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, அவருடைய கோட்பாடுகளும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கு. ஆனா வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து முதல் நாளா மாலையை போட்டு போவாங்க. இரண்டாவது, அண்ணாதுரை அவர்கள் மிக தெளிவாக சொன்னது, சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது, ஒரு சாராயத்தை வித்து அதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு தொழுநோய் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம். எந்த காரணத்திற்கும் அந்த வெண்ணெய் எனக்கு வேண்டாம். அதே போல மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அரசுக்கு வேண்டாம். அண்ணாதுரை 67 இருந்து 69 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மந்திரிகள் எல்லாம் சொன்னாங்க, ஐயா தமிழகத்திலே மதுவிலக்கை எடுத்து விட்டு கல்லுக்கு சாராய கடையை திறந்துட்டா 2 கோடி ரூபாய் வருமானம் வரும். நான் சொல்றது 1967 கணக்குங்க ஐயா. 1967 2 கோடி என்பது பெரிய பணம். அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், நீங்க 2 கோடியை பத்தி பேசுறீங்க, ஆனா எனக்கு அந்த சாராயத்தை குடித்து விட்டு ஒரு மனிதன் இறந்தால் அந்த மனைவியினுடைய அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது 2 கோடியை விட பெரியது. நான் ஆட்சியில் இருக்கும் விட எந்த காரணத்திற்கும் கூட சாராய கடையை திறக்க மாட்டேன் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் போட்ட கையெழுத்து சாராய கடை. இன்னைக்கு தமிழகம் எங்க போய் நிக்குது பாருங்க ஐயா. 1967 2 கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனா போன ஆண்டு சாராயம் மூலமாக தமிழக அரசு கிடைத்த வருமானம் 44,000 கோடி. இந்த ஆண்டு 52,000 கோடிங்க ஐயா. எங்க இருந்தாங்க? அதனால நீங்க சொல்லுங்க, நான் திராவிட கட்சிகள்கிட்ட சண்டை போடுறதுக்கு இதான் காரணங்க ஐயா. அவருடைய சித்தாந்தத்தை பலரிடத்திலே நான் சில விஷயங்களை தவறு என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகளாக, குடும்ப கட்சிகளாக, ஒரு தனி மனிதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகளாக மாறி சாமானிய மனிதர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் திராவிட கட்சிகளால் இல்லை என்கின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், நீங்க 2 கோடியை பத்தி பேசுறீங்க, ஆனா எனக்கு அந்த சாராயத்தை குடித்து விட்டு ஒரு மனிதன் இறந்தால் அந்த மனைவியினுடைய அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது 2 கோடியை விட பெரியது. நான் ஆட்சியில் இருக்கும் விட எந்த காரணத்திற்கும் கூட சாராய கடையை திறக்க மாட்டேன் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் போட்ட கையெழுத்து சாராய கடை. இன்னைக்கு தமிழகம் எங்க போய் நிக்குது பாருங்க ஐயா. 1967 2 கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனா போன ஆண்டு சாராயம் மூலமாக தமிழக அரசு கிடைத்த வருமானம் 44,000 கோடி.